சொல்லி பழகுங்கள். இல்லை என்றால் என்ன நேரிடும் என்பதன் விளைவை நம் கண்முன்னே கொண்டு வருகிறார்கள் ஏழாம் வகுப்பு மாணவிகள். எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணை பிறக்கவில்லை. அப்படியே அவர்களுக்குள் எப்படி தீய எண்ணங்கள் உருவாகிறது? அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு குறைவாக இருந்த காலத்தில் பெற்றோர், ஆசிரியர் சிறந்த புத்தகங்களில் அரவணைப்பு பாதுகாப்புடன் வளர்ந்த குழந்தைகள் இன்று செல்போன் என்னும் ஒற்றை சிலையில் அகப்பட்டு விடுதலை பெற முடியாமல் தவிக்கின்றனர். இன்றைய பெற்றோரின் குழந்தை பருவம் எவ்வளவு இனிமையாக இருக்கும்! இது அன்று ஒரு பொழுதுபோக்கு சாதனமாக மட்டுமல்ல, ஒரு குடும்பமாக பலரை ஓரிடத்தில் அமர வைத்து மகிழ்வித்த ஒரு ஊடகம். ரிமோட்டை கொடு, நான் டோரா புஜ்ஜி பார்க்கணும். அமைதி அமைதி அமைதியோ அமைதி. தோட்டம் புல்லாட்டம் கொண்டாட்டம், துன்ப வரும் நேரத்துல திண்டாட்டம். உப்பு தாட்டம் புல்லாட்டம் கொண்டாட்டம், துன்ப வரும் நேரத்துல திண்டாட்டம். கொஞ்ச நேரம் ஸ்போர்ட்ஸ் சேனல் பார்க்கலாமா?
வை, சேனல் மாத்து. குழந்தைகளா, டிவி பார்த்தது போதும், போய் ஹோம்வொர்க் பண்ணுங்க. மா, கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறமா படிக்கிறோமா? சரி, சீக்கிரமா வரணும். ஓகே? அன்று குடும்பத்துடன் உரையாடி மகிழ நேரம் இருந்தது. ஆனால் இன்று செல்போன் கையில் இருந்தால் தன்னை சுற்றி என்ன நடந்தாலும் தெரிவதில்லை. கவிதா, கவிதா, எங்க இருக்க? சாப்பிடவா கவிதா? இது கவிதா தானே? கவிதா ஏன் இப்ப ஸ்கூலுக்கு சரியா வரதே இல்ல? அது என்ன கையில? இதுதான் என் உலகம். இதுல இருக்கிற ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், இதுதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸ் பண்ணலாமா? இப்பவே போடலாம். என்ன பிரச்சனை வந்துட போகுது? எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டு போலாமா? அம்மா கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டாங்க. நாம இவங்க கூட ரீல்ஸ் பண்ணணும்னா நமக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் கிடைப்பாங்க. அதனால நம்ம அவங்கள போய் மீட் பண்ணலாம். இப்படித்தான் முகம் தெரியாத நபருடன் ஏற்படும் நட்பு ராட்சசனாக உருவெடுத்து அவர்கள் வாழ்க்கையை சீரழிக்கிறது. இந்த இடத்துக்கு தானே வர சொன்னாங்க, யாரையுமே காணோம்.
இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமா இல்ல கிளம்பலாமா? நாம ஃபேமஸ் ஆகணும்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். அங்க யாரோ வராங்க பாரு. நம் குழந்தைகளை மீட்டெடுத்து சுதந்திரமாக சிறகடிக்க வைப்போம். DJ